ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல் பொலேரோ. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக் பேடு வந்து வேர் அவுட் ஆகிருக்கு. இந்த வீல் டிஸ்க் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பேடு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குங்கிறது தெரியும். இப்போ நம்ம அந்த பிரேக் பேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வீல் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட போல்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 21 சைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வீலை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் கேலிபரில் பாருங்கள் உங்களுக்கு பிரேக் பேட் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு. இது கரெக்டான தேய்மானம் தான். இதுக்கு மேலே நம்ம பிரேக் பேட் தேஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரோட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ நான் கேலிபர் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரேக் பேட் வெளியே எடுத்துட்டேன். பிரேக் பேட் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குங்கிறத பாருங்கள். வெறும் 2 mm தான் இருக்குது பிரேக் பேடில். இந்த பொலேரோக்கு பிரேக் பேட் வந்து இப்போ வந்து நியூ பிரேக் பேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் அந்த பிரேக் பேட் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு பிரேக் பேட் வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வீல் டிஸ்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேலிபர்லேயும் பிரேக் பேட் பாருங்கள் சேம் ஒரே மாதிரி தான் தேஞ்சிருக்கு. அப்போது கேலிபர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. இதில் பிரேக் பேட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் தேஞ்சிருக்கு. இதில் நான் பிரேக் பேட் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரைட் சைடு பிரேக் பேடையும் ஃபிட் பண்ணிட்டேன். கேலிபருக்கான போல்டு வந்து நம்ம கரெக்டாக டைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரன்னிங்கில் வந்து லூஸ் ஆகிரும், இல்லைன்னா வைப்ரேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேக் பேட் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ வீல் டிஸ்க்கை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். இந்த பொலேரோவில் நான் பிரேக் பேட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.